வணக்கம் நண்பர்களே, இது நியூஸ் டைம் க்ளோஸ்அப். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் பதட்டத்தில் வைத்திருக்க காரணம் என்ன? அங்கிருக்கும் மக்கள் என்ன சொல்கிறார்கள்? பாஜகவின் அடுத்த மாநில தலைவர் யார்? இறுதி கட்டத்தில் ஈரோடு கிழக்கு தேர்தல். ஒரு ஓட்டுக்கு எத்தனை ரூபாய்? திமுக கூட்டணி கட்சியில் எழுந்திருக்கும் புகைச்சல். அடுத்து என்ன நடக்கப் போகிறது? இது குறித்து தான் இன்று நியூஸ் டைம் க்ளோஸ்அப்பில் அலசப் போகிறோம். கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக மதுரை மாவட்டத்தில் உள்ள திருப்பரங்குன்றம் ரொம்ப பதட்டமான சூழலையே இருக்குது. திருப்பரங்குன்றம் மலையில் விஸ்வநாதர் கோயிலும் இருக்குது, சிக்கந்தர் பாபா தர்காவும் இருக்குது. காலங்காலமாக அந்த சிக்கந்தர் பாபா தர்காவில் சந்தனக்கூடு நடைபெறும். அதோடு மட்டுமல்லாமல் அங்கு ஆடு கோழி பலியிடுவது வழக்கமாக வைத்துள்ளார்கள். அந்த பகுதியில் இருக்கும் இந்துக்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி ஒரு மாமன் முறை மச்சான் முறை என்கிற உறவு முறையில் தான் இன்று வரை அங்கு வாழ்ந்து வருகிறார்கள். நிலைமை இவ்வாறு இருக்க ஏன் தற்போது 144 தடை விதிக்கும் அளவிற்கு திருப்பரங்குன்றம் ஒரு பதட்டமான சூழலுக்கு தள்ளப்பட்டது? திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் பாபா தர்காவில் ஆடு கோழிகள் பலியிடுவது குறித்து அறிவிப்பு சமீபத்திய இஸ்லாமிய அமைப்புகள் வெளியிட்டன. இதை எதிர்த்து திருப்பரங்குன்றம் மலையில் விஸ்வநாதர் கோயிலும் இருக்கிறது. இதனால் அங்கு இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது, இந்த மலையை சிக்கந்தர் பாபா மலையாக மாற்ற சில இஸ்லாமிய அமைப்புகள் முயற்சிக்கிறார்களா என்று சில இந்து அமைப்புகளும் தமிழக பாஜகவை சார்ந்தவர்களும் தொடர்ந்து கண்டனங்களை பதிவு செய்து வந்திருந்தனர். இப்படி இரு மதத்தை சார்ந்த அமைப்பினரும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து மிகப்பெரிய பிரச்சனையாக்கி அதை அரசியல்படுத்தலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் தமிழக அரசு அதை உடனடியாக நிறுத்துவதற்கும் திருப்பரங்குன்றம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகக்கூடாது என்பதற்காக 2 நாட்கள் 144 தடை விதிக்கப்பட்டிருந்தார்கள். அதை மீறி இன்று தமிழக பாஜகவை சேர்ந்தவர்களும் பல இந்து அமைப்புகள் ஒன்றிணைந்து அங்கு ஆர்ப்பாட்டம் செய்வதற்காகவும் போராட்டம் செய்வதற்காகவும் அனுமதி கோரிந்தனர். ஆனால் அனுமதி வழங்கப்படவில்லை. அப்படிப்பட்ட சூழலிலும் பல இந்து அமைப்பு சேர்ந்த தலைவர்கள் மதுரை நோக்கியும் திருப்பரங்குன்றம் நோக்கியும் காவடிகள் தூக்கி நடைபயணம் சென்றும் அந்த கோயிலுக்கு செல்வதற்கு ஆயத்தமாகிய நிலையில் மதுரை மாநகர எல்லைக்குள்ளாரையும் அடுத்து திருப்பரங்குன்றத்தை நெருங்குவதற்கும் காவல்துறை யாரையும் அனுமதிக்கப்படவில்லை. இந்து அமைப்பை சார்ந்த சில முக்கியமான தலைவர்களை வீட்டு காவலிலும் இன்று வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கும் போதுதான் இந்த பிரச்சனை ஏன் தற்போது பூதாகரமாக வெடித்திருக்கிறது என்கிற கேள்வி எழுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக பல்வேறு சோசியல் இன்ஜினியரிங் முறையை கையாண்டார்கள். அதன் மூலம் தங்களது வாக்கு வங்கியை உயர்த்துவதற்கான வேலைப்பாடில் ஈடுபட்டார்கள். ஆனால் தமிழகத்தில் அதுபோன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் பெரும் வெற்றி அடையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சில சமூகங்களை சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து அதற்கான தீர்வுகளுக்கு சில முன்னேற்பாடுகளையும் செய்தார்கள். ஆனால் அது பாதியில் கைவிட்டதால் அவர்களுடைய வாக்கு வங்கியும் தற்போது பாஜகவிற்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. குறிப்பாக அதில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் மற்றும் பெயர் மாற்றத்திற்கான அரசாணை வெளியிடப்படும் இதுபோன்ற கோரிக்கைகளை எடுத்து தென் தமிழகத்தில் பாஜக முழுவீச்சில் வேலை செய்தார்கள். ஆனால் அது பாதையிலேயே நிறுத்தப்பட்டதால் இப்போது அந்த சமூகம் சார்ந்த வாக்கு பாஜகவுக்கு முழுமையாக சென்றடையவில்லை என்பதே சமீபத்திய தேர்தல்கள் மூலம் தெரிய வரக்கூடிய ஒரு கணக்காக இருக்கிறது. இதுபோன்ற சமூகம் சார்ந்து சில விஷயங்களை முன்னெடுத்து பாஜக தமிழகத்தில் கால் ஊன்றலாம் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் அது சரியாக கை கொடுக்கவில்லை என்றதும் தற்போது மீண்டும் அவர்களுடைய மதவாத கணக்குகளை முன்னெடுத்து இப்போது திருப்பரங்குன்றத்தில் இது ஒரு அரசியலாக எடுத்து செல்கிறார்கள் என்று அரசியல் பார்வையாளர்களால் ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. இப்போது பாஜகவில் இருக்கும் மிகப்பெரிய அடுத்த கட்ட ஒரு நகர்வு என்னவாக இருக்கிறதுனா அடுத்த மாநில தலைவர் யார் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. இதற்கு மீண்டும் அண்ணாமலையை தான் தமிழக பாஜகவின் தலைவராக வரப்போகிறார் என்று ஒரு தரப்பு சொன்னாலும் இல்லை, அவருக்கு மாற்றாக மற்றொருவரை தற்போது டெல்லி தேசிய தலைமை முடிவெடுத்திருக்கிறது என்று ஒரு தரப்பு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாதத்தின் இறுதியில், அதாவது ஜனவரி மாதத்தின் இறுதியிலே தமிழகத்தின் பாஜக மாநில தலைவர் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். தமிழகம் மட்டுமல்ல, தேசிய தலைமை மற்றும் மற்ற மாநிலங்களில் உள்ள மாநில தலைவர்களுக்கான பதவிகளும் முடிந்திருக்கக்கூடிய சூழலில் அங்கும் அறிவித்திருக்க வேண்டும். ஏன் அறிவிக்கவில்லை என்றால் தற்போது உத்தரப்பிரதேசம் நடந்து கொண்டிருக்கும் கும்பமேளா நிகழ்வில் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ள சூழலில் இப்போது பாஜகவின் சார்பாக இதுபோன்ற ஒரு அறிவிப்புகளை வெளியிட்டு ஒரு கொண்டாட்டமான மனநிலையில் மாநில தலைவர்கள் அறிவிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை தேசிய தலைமை எடுத்திருப்பதாக டெல்லி வட்டாரங்களில் தகவல் வெளியாகி இருந்தன. அந்த வகையில் தமிழகத்தில் மீண்டும் அண்ணாமலையே பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்க போகிறாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. அண்ணாமலை தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பாஜகவின் கட்டமைப்பு ஓரளவு அதிகரித்திருந்தாலும் அவருடைய அணுகுமுறை மற்றும் எதிர்மறையான ஒரு அரசியலாகவே மாற்றுக் கட்சியினர் மட்டுமல்ல பாஜகவினருக்குள்ளே அந்த ஒரு குரல் எழுப்பப்பட்டது. அதே நேரத்தில் RSSலும் மிகப்பெரிய ஒரு விவாதமும் நடந்திருக்கிறது. RSS அமைப்பை சாராத வெளியிலிருந்து ஒரு நபரை போட்டதால் பல்வேறு எதிர்மறையான விமர்சனங்களும் தமிழக பாஜகவில் எழுந்தது என்று RSSம் தற்போது யோசிக்கிறார்கள். இருந்தபோதிலும் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சிக்கும் தமிழகத்தில் பாஜக எப்போதும் ஒரு லைம்லைட்டில் இருந்து கொண்டதற்கு முக்கிய காரணமாக அண்ணாமலை இருந்திருக்கிறார். இது டெல்லி தலைமையும் பரிசீலித்திருக்கிறது. எனவே அண்ணாமலையை தொடரப் போகிறாரா அல்லது
RSSல் இருந்து ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாஜக மாநில தலைவராக போகிறாரா என்பதை ஒரு மர்மமாகவே இருக்கிறது. பாஜகவை பொறுத்தளவு எப்போதும் அவர்களது முடிவு ஒரு மர்மமாகவே இருக்கும் என்பதுதான் கடந்த கால பாஜக வரலாறாக இருந்திருக்கிறது. ஈரோடு இடைத்தேர்தல் நாளை நடைபெற இருக்கிறது. நேற்றோடு அந்த இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் முடிவுற்றிருக்கிறது. அந்த நேரத்தில் திமுக, அதிமுக, நாம் தமிழர்கள் என மும்முனை போட்டி நடந்தது. அதிமுக என்றதால் திமுக ரொம்ப வீரியமாக இறங்கி வேலை செஞ்சார்கள். கிட்டத்தட்ட ஒரு வார்டுக்கு ஒரு அமைச்சர் வீதம் வேலை செஞ்சிருந்தாங்க. அந்த சூழல் இப்போது நடைபெறக்கூடிய ஈரோடு இடைத்தேர்தல் இல்லை. ஏன்னா இப்போ அதிமுக அந்த தேர்தலில் புறக்கணிச்சதுனால இந்த முறை நாம் தமிழர் வாஸ் திமுக அப்படிங்கிற ஒரு போட்டி மட்டுமே அங்கே நிலவிட்டு இருக்குது. இருந்தபோதும் இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்று தீவிரமாக வேலை பார்த்திருக்கிறார்கள். போன இடைத்தேர்தலில் முதல்வர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் அங்கு பிரச்சாரத்தில் பங்கேற்றார்கள். ஆனால் இந்த இடைத்தேர்தலில் அவர்கள் பங்கேற்கவில்லை. காரணம் என்னவென்றால் அதிமுக புறக்கணித்து இருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியாக வேறு யாரும் அங்கே இல்லை, நாம் தமிழர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஸோ நாம் தமிழரை வெற்றி பெறுவது எளிதான ஒரு காரியம். அதற்காக நாங்கள் நாம் தமிழரெல்லாம் எதிர்த்து அங்கு நாங்கள் பிரச்சாரம் செய்வதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அங்கே போகாமல் அந்த பகுதி அமைச்சர்களை மட்டுமே அனுப்பி வைத்திருந்தார்கள். போன முறை போல் இல்லாமல் ஒரு வார்டுக்கு ஒரு அமைச்சராக இல்லாமல் 6 வார்டுக்கு ஒரு அமைச்சர் நியமிக்கப்பட்டு இந்த முறை தேர்தல் பிரச்சார பணிகளையும் தேர்தல் பணிகளையும் திமுக அங்கு கையாண்டு இருக்கிறார்கள். இந்த முறை யாருக்கும் அங்கு தன் திமுகவை எதிர்த்து நிற்பவர்களுக்கு டெபாசிட் ஒருவர் கூட வாங்கக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருக்கிறது. இதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஓட்டுக்கும் 1000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறாங்க. இருந்தபோதிலும் அதிமுகவுடைய வாக்குகள்லாம் நாம் தமிழருக்கு தான் இருக்கும். அதே போல பாஜகவின் வாக்கும் நாம் தமிழருக்கு தான் இருக்கும். இதனால் டெபாசிட் எளிதாக வாங்கிவிடலாம் என்று நாம் தமிழர் மிக நம்பிக்கையாக இருக்கிறார்கள். ஈரோடு தேர்தல் அறிவிப்பு வெளியான பிறகுதான் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியாரை பற்றி தொடர்ந்து விமர்சனங்களை வைத்து வந்திருந்தார். பெரியார் பிறந்த மண்ணான ஈரோடு சென்றும் அங்கும் இந்த பிரச்சாரத்தில் முக்கியமாக பெரியாரை பற்றிய அதிக விமர்சனங்களை நாம் தமிழர் சீமான் வைத்திருந்தார். இதில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்றால் நேற்றோடு தேர்தல் பிரச்சாரம் முடிந்த நிலையில் வெளியூர்காரர்கள் யாரும் ஈரோடு அந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடாது. ஆனால் இன்னமும் அங்கு அமைச்சர்கள் இருக்கிறார்கள், வெளியுறவு சார்ந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இதனால் அமைச்சர்கள் விதிமீறி ஈரோடு கிழக்கு தேர்தலில் தங்களுடைய பணிகளை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான அமைச்சர்கள் நாளை தேர்தல் முடிந்த பிறகு நாளை இரவு தான் ஈரோட்டிலிருந்து கிளம்புவதாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் தேர்தல் விதிமீறி அங்கு சில அமைச்சர்கள் இன்னமும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது. அந்த வலுவை வைத்துதான் ஸ்டாலின் திமுக தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் தற்போது திமுக கூட்டணியில் மிக பெரும் புகைச்சல் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக விசிகாவை சார்ந்த பல நிர்வாகிகள் வெளிப்படையாக திமுக அரசை காட்டமாக விமர்சித்து வருகிறார்கள். இதில் இன்னும் ஒரு படிப்பை திருமாவளவன் சமீபத்தில் விழுப்புரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் திமுக கூட்டணியில் நாம் இருந்தாலும் காவல்துறையும் வருவாய் அதிகாரிகளும் சாதிய மனோநிலையோடு விடுதலை சிறுத்தைகளை அணுகுகிறார்கள் என்கிற காட்டமான விமர்சனத்தை வைத்திருக்கிறார். மற்றொரு புறம் சிபிஎம் கட்சியை சேர்ந்தவர்கள் வேங்கை வயல் விவகாரத்தை எடுத்து இதற்கு திமுகவில் இருக்கும் நபரும் அதில் சம்பந்தப்பட்டிருக்காரா என்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவரான செல்வ பெருந்தகையும் தொடர்ந்து திமுக அரசு மீது பல்வேறு விமர்சனங்களை வைத்து வந்திருக்கிறார். இது மட்டுமல்ல, சமீபத்தில் கூட தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த ஒரு காங்கிரஸ் கூட்டத்தில் நாம் என்னதான் திமுக கூட்டணியோடு இருந்தாலும் நாம் எடுத்து செல்லும் வேலைகளை இங்கிருக்கும் அரசு அதிகாரிகள் அதை கவனத்தில் கூட எடுத்துக்கொள்வதில்லை. இது நாம் கூட்டணி கட்சியில் தான் இருக்கிறோம் என்று சொல்வதற்கு மிகப்பெரிய வெட்கக்கேடாக இருக்கிறது என்று ஒவ்வொரு கட்சியினரும் தங்கள் பிரச்சனைகளை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது 2026 தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் திமுக கூட்டணி மிக வலிமையாக இருக்கிறது. அந்த கூட்டணி வலிமையோடு தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து வெற்றியை சுவைத்து வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தற்போது கூட்டணிக்குள் இதுபோன்ற ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி இருப்பது 2 விதமாக யோசிக்கப்படுகிறது. ஒன்று, தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் சீட் பேரத்திற்காகவா, அல்லது மற்றொரு புதிய ஒரு களம், புதிய ஒரு கூட்டணி அமைவதற்கான ஒரு சூழலும் தமிழக அரசியலில் உருவாகி இருக்கிறது. விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த ஒரு சூழல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் மாற்று கூட்டணியை உருவாக்க திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் ஆயத்தமாகி வருகின்றனவா என்பதெல்லாம் மறுநாட்களில் தான் தெரியும்.